ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு ஒரு புது பொருள் வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த மைக்ரோவேவ். இந்த மைக்ரோவேவோட அன்பாக்சிங் அண்ட் எப்படி இந்த மைக்ரோவேவ் ஒர்க் ஆகுது, என்னென்ன அக்சஸரீஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் குக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கின 2வது நாள் தான் அன்பாக்சிங்க்கே வந்தாங்க. பசங்க அன்பாக்சிங் பண்ணுறன்னொடனே அதை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஐ ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி குட்டி பையன் அது மேலேயே ஏற ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க காமிச்சு தான் ஓப்பனே பண்ணாங்க. ஸோ அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் மாதிரியும் ஒரு கண்ணாடி பிளேட்டை எக்காரணத்துக்கட்டும் பசங்க கையில் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்போவுமே அந்த கண்ணாடி பிளேட் மேக்ஸிமம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளேயே வச்சுருங்க அப்படி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே மீதி அக்சஸரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவனை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அக்சஸரிஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா எல்ஜியோட 32 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஏர் ஃப்ரையரோடு சேர்ந்து இருக்கிற ஒரு மாடல். இது ஏர் ஃப்ரையர் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாடல் இருக்குது. ஸோ இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம். ஸோ சேர்த்து ஏர் ஃப்ரையரோடு இருக்கிறதா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏர் ஃப்ரையரோடு இருக்கிறத வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு இது மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லாமல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் ஏர் ஃப்ரையரோடு இருக்கிறத வாங்கினதுனால ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. ஏர் ஃப்ரையர் இல்லாமல்னா நார்மல் 22 அந்த ரேஞ்சிலே கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா 28,000 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு மைக்ரோ ஓவனில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் தெரியும். அது ஊரில் பழைய மைக்ரோ ஓவன் இருக்குது, அதை வச்சு நாங்கள் கற்றுக்கிட்டது தான். மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்பை பார்த்து எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு தான் இருந்தோம். ஸோ முதல்ல வாங்கிடலாம், ஆனால் ரொம்ப நாள் ஆசை இல்லைங்களா, அதனால் வாங்கிடலாம். வாங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் கற்றுப்போம். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்கேன் டு குக் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 431 ஆட்டோ குக் மெனு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாங்கினா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் பசங்க எப்போவுமே வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய பாதிக்குது. ஸோ அதனால தான் மெயினாக நாங்கள் இதை வாங்கினோம். வீட்டிலே நம்மள கையால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கினது. இதுக்கு முன்னாடி நான் அடுப்புலேயே கேக்கு கேஸ் ஸ்டவ்லேயே செஞ்சுருக்கேன். கேக்கெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த அவனில் வர மாதிரி ஒரு கேக்கு அந்த ரெசிபிஸ் எல்லாமே வராது இல்லைங்களா. ஸோ அதனால தான் மெயினாக நான் வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 அக்சஸரிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு லோ ரேக்கு, ஹை ரேக்கு, அதுக்கப்புறமா க்ரில்லோட ஸ்டிக்கு, அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஏர் ஃப்ரையரோட ஸ்டாண்டு, ஒரு ஏர் ஃப்ரையரோட பிளேட்டு, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்ஜியோட ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட மைக்ரோவேவ் நம்ம ஃபோனோட கனெக்ட் ஆகிடும். இப்போல்லாம் ஏஐ இருக்கிறதுனால நம்ம ஃபோனில் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணலாம். நம்ம ஃபோனுக்கு ரூட்டரோட ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதுங்க. ரூட்டர் கனெக்ஷனும் வைஃபையும் சேர்ந்து மைக்ரோவேவ் இது 3 கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோன்லேருந்தே நம்ம எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வெயிட்டில் ஒரு ரெசிபி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா அதில் கொடுத்துட்டோங்கன்னா நம்ம டைரெக்டாக மைக்ரோவேவ் ஆன் பண்ணி வச்சுருந்தா போகிறோம். அந்த மெனுக்கான இது எல்லாமே அதில் ஆட் ஆகிடுது. ஸோ நம்ம ஃபோனில் கிளிக் பண்ணாவே போதும். நம்ம மைக்ரோவேவில் டைரெக்டாக போய் கிளிக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த மைக்ரோவேவில். இதில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 430 ஹெல்த்தி ஹார்ட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட எண்ணெய் இல்லாமல் என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபிஸோட லிஸ்ட்டு அது எல்லாமே மேனுவலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 401 ரெசிபிஸ் நம்ம
ப்ரீ குக்குடு மெனுவாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ஃபோனில் வந்து எந்த ஆப்ஷன் மைக்ரோவேவில் எந்த ஆப்ஷனுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியாது. ஸோ ஆனால் ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபோன் மூலயமா வந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ரூட்டர் இல்லைங்க. ஸோ ரூட்டர் போட்டுட்டு தான் வந்து நாங்கள் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணல. ரூட்டர் போட்டதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி ஒரு வீடியோவாக நான் போடுறேன், அது எப்படி அக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்கேன் பண்ணியெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாரு. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூட்டர் இல்லாததுனால அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகலை. நம்ம ரூட்டர் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த மைக்ரோவேவ் வந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ சிக்கன்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா சிக்கன் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வினிகர், லெமனு, வாட்டர் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே போதும், வேறு எந்த சொல்யூஷனும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். அதுவே க்ளீனிங் ப்ராசஸும் ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் ப்ராசஸும் அந்த மைக்ரோவேவ்லேயே இருக்குது. ஸோ அதையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கோடு வந்திருக்கும். அந்த கோடை அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம மைக்ரோவேவில் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் நானே கற்றுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து நீங்களே கற்றுக்கிட்டிங்களா இல்லை யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.